வணக்கம் மக்களே. கற்குலம் புத்தக தொகுப்புல நம்ம இப்ப அடுத்து பார்க்க போற கதை வீரம். ரெண்டு நண்பர்களோட பள்ளிக்கூட நாட்கள்ல அவங்கள சுத்தி நடக்கிற ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு, அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கறதுதான் இந்த கதை. வீரம் அப்படின்னாலே நம்ம ஒருத்தருக்கும் ஒரு அர்த்தம் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த கதையிலயும் நிறைய இடங்கள்ல வீரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரியா மறைமுகமா கதாசிரியர் சொல்லிட்டு இருக்காரு. கதைக்குள்ளார நம்மளை அழைச்சிட்டு போகும்போதே வீரத்துக்கு இருக்கிற பல பிம்பங்கள்ல ஒன்ன நம்ம கண் முன்னாடியே காட்டிட்டு தான் கதைக்குள்ள போறார் கதையின் ஆசிரியர் நரசிம்ம அவர்கள். ஒரு மேஜிக் ஷோல எப்படி வரிசையா வித்தைகளை காமிச்சுக்கிட்டே வந்து கடைசியா அந்த கிராண்ட் பினாலே அப்படின்னு ஒரு அட்டகாசமா ஒரு காட்சிப்படுத்துவாங்களோ, அதே மாதிரி தான் இந்த கதையிலையும் கதாசிரியர் வீரம்னா என்ன அப்படின்னு அங்கங்க சொல்லிட்டு முத்தாய்ப்பா கதையின் முடிவுல ஒரு வீரத்தை பறைசாற்றும் விதமாக ஒரு இடத்துல கொண்டு போய் கதையை நிறுத்துறார். நரசிம்ம அவர்களுடைய கதை சொல்லும் பாணி எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஜாலியா இயல்பா வட்டார வழக்குல பேசிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பனுடைய தோல்ல கை போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியா ஒரு நடந்து போயிட்டு இருக்கும் போது பேசிட்டு போற மாதிரியும் அப்படியே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். நடந்து போறதும் தெரியாது, கதை போறதும் நமக்கு தெரியாது. இந்த கதையின் களம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பள்ளிக்கூடம், அதுலயும் 12ஆம் வகுப்பு. அதுக்கப்புறம் மாணவர்கள், ஆசிரியர்கள் அவங்களுக்கு இடையே நடக்கிற அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலை, அதுவும் கதை களமா இருக்கு. கதையின் கதாபாத்திரங்கள் ஆரஞ்சு பழத்துல இருக்குது விதை, உங்களுக்கு எல்லாம் நான் தாண்டா சொல்லுவேன் கதை அப்படின்னு கற்குலம் புத்தகத்தில் இருக்கிற மத்த கதைகளை போல இந்த கதையிலையும் கதை சொல்லியா கதாநாயகன் வராரு. பணி இல்லாத மார்கழியா, ரகு இல்லாத நரசிம் கதையா அப்படின்னு இதுல ரகுவும் உண்டு. பள்ளிக்கூடம் தான் கதையின் களம் அப்படிங்கறதுனால வகுப்பாசிரியர்கள் சக மாணவர்களும் வந்து போறாங்க. வீட்டுல இருக்கிற 1-2 உறவுகளும் கதையில் வராங்க. கதைக்கு போவோம். இந்த கதை ஒரு சிறுகதை தான் அப்படின்னா கூட அது ஒரு 4 அத்தியாயமா நான் பிரிக்கலாம்னு ஆசைப்படுறேன். முதல் அத்தியாயத்துல இவங்க போடுற ஒரு திட்டம், 2வது அத்தியாயமா ஏன் அந்த திட்டம் போட்டாங்க, 3வது அத்தியாயத்துல அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தினாங்க, கடைசி அத்தியாயமா அது திட்டம் நிறைவேற்றின அப்புறம் என்ன ஆச்சு, அதை எப்படி இவங்க எதிர்கொள்றாங்க, என்ன கதையின் கிளைமாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போலாம். அத்தியாயம் 1, மெக்கானிக் மூலையில் ஒரு மெட்டிகுலஸ் பிளான். நான் வச்ச தலைப்பு. இதுக்கும் நரசிம்ம அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ரகு நம்ம கதையின் நாயகன் கிட்ட வந்து ஒரு அதிரடியா ஒரு பிளான சொல்றான். அதை கேட்ட நம்ம நாயகனுக்கு ஒரு 240 வாட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆகுது. 16ஆம் கிளாஸ் கோடை விடுமுறையில இவன் வேலைக்கு போனான் மெக்கானிக் ஷாப்ல. அங்க போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் எதிரியுமே பயம் எல்லாம் இருக்கானே, இப்போ என்னடா திடீர்னு வந்து இப்படி விபரீதமா ஒரு பிளானா சொல்றானே அப்படின்னு யோசிச்சு நாயகன் கொஞ்சம் அப்படியே ஆடி போய் நிக்கும் போது அவன் பக்கமா ரகு வந்து நாடா அப்படின்ற ஒரு தோனியில சொல்றான். இந்த தோனி எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தங்கள்ட்ட சொல்லும் போது அவங்க அதுக்கு சரி சொல்லணும், அதுக்கு எந்த மாற்று கருத்தும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோரணையில சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரகு வந்து நாடா அப்படின்னு சொல்லவும் நாயகன் அதுக்கு டே ரகு, லூசு மாதிரி பேசாதடா, மாட்டினா என்ன ஆகுது இல்ல அப்படின்னு அவனுடைய பயத்தை வெளிப்படுத்தவும் அதுக்கும் ரகு படா பயந்தாங்கொல்லி அப்படின்னு சொல்லி அவனுடைய பயத்தை பெருசா எடுத்துக்கவே இல்லை. இந்த இடத்துல மார்க் ட்வெயின் வீரம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு கோட் எனக்கு ஞாபகம் வருது. கரேஜ் இஸ் ரெசிஸ்டன்ஸ் டு ஃபியர் அண்ட் மாஸ்டரி ஆஃப் ஃபியர். அதாவது வீரம் அப்படிங்கிறது பயத்தை எதிர்ப்பதும் பயத்தை வெல்வதும் தான் அப்படின்னு சொல்றது இந்த ரகுக்கு நல்லாவே பொருந்தும். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவங்களுடைய கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு மாணவன் சோனைமுத்து அப்படிங்கிறவன் அப்படி அந்த பக்கமா வரான். வந்தவன் நக்கலா, டேய் நாளைக்காச்சும் ஒழுங்கா படிச்சுட்டு வாங்கடா, அடி வாங்காம இருக்கலாம்ல, சரி எங்க அடிய காட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு ரகு பின்னாடி போய் அவன் சட்டைய தூக்கி பாக்குறான். அங்க அடி வாங்கினதுக்கான தடையும் ரொம்ப அதிகமா இல்ல. உடனே அவன் இன்னும் நக்கலா, பேண்ட்டை கட்டி தான் பாக்கணும் போல இருக்கே, பழுத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இவங்களை விட்டு விலகி போறான். அவன் போனதும் ரகு அடிப்பட்ட இடத்த கொஞ்சம் தொட்டு பார்த்து அப்படியே கொஞ்சம் வலிக்கு ஒத்தனம் கொடுத்த மாதிரி நம்ம கதை நாயகனை பார்த்து, டேய் இந்த அடிலாம் உனக்கு வந்திருக்கணும்டா, அப்ப தெரியும்
அப்படின்னு சொல்லவும் நம்ம கதாநாயகன் கொஞ்சம் பாவமா இருக்கு. நம்மளால தானே அடி வாங்கினா, நம்மளால தானே இவ்வளவு கஷ்டம், ஆனா அதுக்காக இப்படியா இந்த ஒரு பிளானா பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியும் மனசுல எழுது. இது தப்பு இல்லையா? நம்மளுடைய ஆசிரியர்களை இப்பெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் நாயகன். ரகு என்ன பிளான் சொன்னான், ஏன் அப்படி ஒரு திட்டம் போட்டான், அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் அந்த கொசுவர்த்தி சுற்றுற மாதிரி கொஞ்சம் பிளாஷ்பேக்ல பின்னாடி போவோம். அத்தியாயம் 2, மாட்டிக்கிட்ட மைனர். என்ன விஷயம்னா, இந்த ஸ்கூல்ல 12வது வகுப்புல 2 பிரிவு இருக்கு. ஆ பிரிவு 2 பிரிவு. ஆ பிரிவுக்கு வகுப்பு ஆசிரியரா மாசிலாமணி சார் இருக்கார். எல்லா ஸ்கூல்லயும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு வாத்தியார் இருப்பாங்க, ரொம்ப டெரரா. அவரை பேரை கேட்டாலே அவர் நின்னா காரிடோர்ல வராருன்னு தெரிஞ்சாலே எல்லா பசங்களும் பொட்டிப்பாம அடங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு டெரரான வாத்தியாரா இந்த மாசிலாமணி இருக்காரு. பசங்களை கண்ணாபிரான் அடிக்கிறது, விதவிதமா தண்டனைகள் தர்றது அப்படின்னு அவருடைய பிரபலம் ஸ்கூல் மட்டும் இல்லாம சுத்துப்பத்துல இருக்கிற பள்ளிகள்லயும் பிரபலமா இருந்திருக்கு அவருடைய பேரு. நம்ம ஆளுங்க ரகுவும் கதையின் நாயகனும் அவர் கிளாஸ்ல இருந்து கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ட்விஸ்ட் வச்சிருக்காரு நரசிம்ம அவர்கள். ரகுவும் நாயகனும் இந்த கிளாஸ்ல இல்ல, அவங்க இருக்கிறது பத்திரமா ஆ பிரிவுல தான் இருக்காங்க. அந்த ஆ பிரிவுக்கு வகுப்பாசிரியர் TKS சார். மாசிலாமணிக்கு அப்படியே ஆப்போசிட். சாதுன்னா சாது, பரம சாது, அதிர்ந்து கூட பேச மாட்டாராம். எப்படின்னா, இந்த கல்யாண மாலையில கேட்பாங்கல்ல, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி அவங்க சொன்னப்புறம், பையன் நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப சாஃப்டா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த TKSம் அப்படிதான் ரொம்ப சாஃப்டா பேசுவாராம். யாராவது கிளாஸ்ல வாழ்த்தனை பண்ணா கூட என்ன சொல்லுவாராம், அதட்டாம தம்பி பண்புள்ள பையன் நீ இப்படி செய்யலாமா அப்படின்ற மாதிரிதான் பேசுவார். அதையே ரகு என்ன பண்ணோம், அவர் போனதுக்கு அப்புறம் அவரை மாதிரியே மெமிக்ரி பண்ணி காமிச்சு கிளாஸ்ல கலாட்டா பண்ணிட்டு இருப்பான். இப்படி ஒரு பக்கம் மாசிலாமணி சார் அடிச்சு வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம TK சார் ரொம்ப சாதுவா பேசிட்டு இருக்காரு. அந்த சொர்க்கம் நரகமுமா பக்கத்து கிளாஸ்ல அந்த பள்ளி இயங்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு மாசம் நல்லா ஜாலியா போயிட்டு இருக்குது. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன ஆகுது அப்படின்னா, TK சார் அவருடைய சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் போது பிரேக் பிடிக்காம போக யாரு மேலே மோதிடக்கூடாது அப்படின்னு என்ன பண்றாரு, அவரே ஒரு பாறையில போய் மோதி கீழே விடுறாரு. அவர் கீழே விழும்போது பின்னாடி வந்த ஒரு பைக் என்ன ஆகுது, அவருடைய கால்ல ஏறிட்டு போக, அவர் தான் ரொம்ப சாஃப்டான ஆளாச்சே, பைக் சக்கரம் ஏறினதுக்கு கால் எறும்பு நொறுங்கி பிராக்சர் போய் கட்டு போடுற அளவுக்கு ஆயிடுது. அப்ப கூட ரகு என்ன சொல்றான் விளையாட்டா, அதை பார்த்துட்டு, டேய் இந்த மாதிரி ஒரு கால் கட்டு போட்டு ஒரு தடவையாச்சும் போட்டு பாக்கணும்டா அப்படின்னு நம்ம கதாநாயகிட்ட சொல்லவும், கதாநாயகனுக்கு என்னடா இவன் என்ன இப்படி பயமே இல்லாம இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். TK சார் ஒரு வாரமா இல்லாம பசங்க எல்லாம் செம்ம ஜாலியா இருக்காங்க. அவர் இருந்தாலும் ஜாலி தான், இல்லாம இன்னுமே ஜாலியா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இடியா ஒரு விஷயம் நடக்குது. ஒரு மதிய வேலை, இந்த ஸ்கூலோடைய தலைமை ஆசிரியர் இவங்க ஆ பிரிவுக்கு வர்றாரு. பிள்ளைகளா, நம்ம TK சார் பத்தி தெரியும் இல்லையா, அவர் கால் குணமாகி வேற இன்னும் சில மாதங்கள் ஆகுற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் உங்க படிப்பு எந்த தடங்களும் வரக்கூடாது. அதனால இந்த 2 வகுப்பையும் சேர்த்து மாசிலாமணி சார் தான் எடுக்க போறார் அப்படின்னு நியூஸ சொல்லிட்டு அந்த 2 வகுப்பையும் பிரிக்கிற அந்த ஒரு தட்டிய தடுப்பை எடுக்க சொல்லார். அதை எடுத்த அப்புறம் என்ன ஆகுதுன்னா, சொர்க்கம் நரகம் அப்படின்னு தனித்தனியா இருந்த அந்த வகுப்பு இப்போ சேர்ந்து நரகமா மாறிடுச்சு. இந்த மாசிலாமணி சார் தான் நம்மள இனிமேல் வகுப்பாசிரியர் இருக்க போறார் அப்படிங்கிற அந்த நினைப்பே இந்த ஆப்பிரிவு பல பசங்களுக்கு பயத்தையும் என்ன ஆக போதோ அப்படின்னு ஒரு டெரரையும் கொண்டு வருது, நம்ம ரகுவை உட்பட. அன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ரகுவுக்கு ஏதோ மனசுல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கான், என்ன ஆக போதோ, மாசிலாமணி சார் என்ன பண்ண போறாரோ அப்படின்ட்டு. அதனால சைக்கிள் எடுக்கும்போது வழக்கமா பண்ற அந்த எந்த இதையும் அவன் பண்ணல. அதாவது காத்து இருக்கான்னு வீட்ல செக் பண்றது, சீட்டை அப்படி தட்டி அதோட தூசியை தட்டுறது. இந்த பசங்களுக்கு எல்லாமே அந்த ஒரு கெத்து இருக்கும். சைக்கிள் அப்படியே ரொம்ப சொல்லுவாங்க ரிலீஜியஸா பாக்குறான். அந்த மாதிரி ரிலீஜியஸா அது அப்படியே அதெல்லாம் எதுவுமே பண்ணாம அவன் பாட்டுக்கு சைக்கிள் எடுத்தான். கதாநாயகனுக்கு வெயிட் கூட பண்ணல, அவன் பாட்டுக்கு வண்டியை மிதிச்சுட்டு கிளம்பிட்டான். நம்ம கதாநாயகன் அவனை துரத்திட்டே போய் பேசலாம்னு பாக்குறாரு. ஆனா அப்ப எந்த ஒரு பேச்சும் இல்லாம 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்தா
ரகுவுக்கு 7:30 ஆரம்பிக்குது. ரகுவை பார்த்தாலே மாசிலாமணி சார் எத்தையாவது அவனை கேள்வி கேட்டு மடக்கிறது, முடியை பிடிச்சி வைக்கிறது, காதை பிடிச்சி கேட்கறது, அவனை பெஞ்ச் மேல நிக்க சொல்ல அப்படின்னு தண்டனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொடுக்கணுங்கிறதுக்காகவே அவனை கேள்விகளும் கேட்டு மடக்கி பண்ணிட்டு இருக்காரு. ரகு இதனால் ரொம்ப அலல் விடுறான். இவர் ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, முன்ன 2 கிளாஸும் தனியா இருந்தபோது மாசிலாமணி சார் அந்த பக்கமா அடிச்சு வெளுத்து வாங்கும் போது இந்த கிளாஸ் பக்கம் நின்றுட்டு நம்ம ரகு வந்து மாசிலா உண்மை காதலே அப்படின்னு அவரை கிண்டல் பண்ணி பாட இந்த பசங்கள்லாம் சிரிச்சு கலாட்டா பண்ணிட்டு இருந்தாலும் அது கேட்கும் போது தடுப்புக்கு அந்த பக்கம் மாசிலாமணி சாருக்கு ரொம்ப எரிச்சலே ஆகுது. ஆனா அவரால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. ஏன்னா இவர் வகுப்புக்கு ஆசிரியரே இல்லை. அதனால இவருக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்க முடியாது. அப்படிங்கறதுனால அவர் காத்துட்டே இருந்திருக்காரு, எப்படா கையில மாட்டுவான்னு. கரெக்டா தங்கத்தட்டுல கொண்டு வந்து கொடுக்கற மாதிரி இப்ப மாட்டிக்கிட்டான். இதனால இப்படியே போயிட்டு இருக்குது. மாசிலாமணி சார் வந்து நல்லா ரகுவை வச்சு செய்யறாரு. ஒரு நாள் என்ன ஆகுது, கிளாஸ்ல மாசிலாமணி சார் வந்து டேக் யுவர் இங்கிலீஷ் ரீடர் அப்படின்னு எல்லாரையும் சொல்லவும் அவங்க புக் எடுக்கிறாங்க. அப்போ ரகு பக்கம் வந்து நிக்கிறாரு. ரகு புக்கை தேடுறான், பையில எல்லா புக்கும் புரட்டி பாக்குறான், காணும். ஏன் காணும் அப்படின்னா அந்த புக்கை தான் நம்ம கதை நாயகன் எடுத்து வச்சிருக்காரு, பத்ரா பயம் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அதனால ரகு தேடும் போது கிடைக்கல. தேடுங்க சார் தேடுங்க, உங்களுக்கு பாட தெரியுதே, புக் எடுக்க தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பாட்டை ரெஃபர் பண்றாங்க. ரகு தேடி பாக்குறான், கிடைக்கல. உடனே அந்த வாத்தியார் என்ன சொல்றாரு, டிஃபன் பாக்ஸ் சாப்பிட மறுக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி டிஃபன் பாக்ஸ் அப்படிங்கிறாரு. அன்னைக்குன்னு ரகுக்கு சோதனையா அவன் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரல. ஏன்னா அவன் அந்த மாசிலாமணி இவரு கொடுக்குற டார்ச்சர்ல பதட்டமா கிளம்பி வந்திருக்கிறான். அப்போ அதுவும் எடுத்துட்டு வரல. அவன் எடுத்துட்டு வரலன்னு சொன்ன உடனே அது இன்னும் அவரை எரிச்சல் அடைய, அவர் தனக்காக எதை சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க ரொம்ப நல்ல பையன் தான், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவீங்க, மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவனை இவரு தண்டனை உச்சக்கட்ட தண்டனையா என்ன பண்ணுவாருனாக்கா, பசங்களை அந்த டெஸ்க்கு அடியில குனிய வச்சு அவங்களுடைய பின்னாடி அடிப்பார் ஸ்கேலால. அது அடிக்கும் போது அந்த வலி தாங்காம நம்ம நிமிர்ந்தோம்னாக்கா அது டெஸ்க்ல முதுகு அடிக்கும். 2 பக்கமும் அடி. குனிஞ்சிட்டு இருக்கும்போது அடி வாங்கும் போது நிமிரவும் முடியாது, குனிஞ்சிட்டே இருக்க முடியாது, அடி வலிக்கும். அந்த மாதிரி போட்டு வெளுத்து வாங்கிடுறாரு மாசிலாமணி சார் ரகுவை. இது நடந்த பிறந்தான் இதுக்கு இனி ஒரு விதி செய்வோம், எரிதல் கொண்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வந்து இந்த ஒரு பிளானை வந்து நம்ம ரகு கதைநாயகன்ட்ட சொல்றான். இந்த மாதிரி பண்ணி இவருக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் அப்படின்னு. அத்தியாயம் 3, பழி தீர்க்க ஒரு சதி திட்டம். ரகுவோட திட்டம் இதுதான். அவன் மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்த்துருந்தான் இல்லையா, அதனால அவனுக்கு வண்டிகள் பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வருது. எந்த வண்டி ஃபாஸ்டா போகும், ஃபாஸ்டா போறதுனா எப்படி, சைலன்சர்ல வர்ற சத்தம் வண்டி போற சத்தம் மட்டுமே ஃபாஸ்ட் இல்ல, யமஹா பெருசா கவாசாக்கி பெருசா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அந்த தெரிஞ்சு வச்சிருக்கிற அந்த அறிவை வச்சு அவன் என்ன ஒரு திட்டம் தீட்டுறான் அப்படின்னாக்கா, பெட்ரோல் டேங்க்ல ஜீனியை போட்டுருவோம்டா, அவ்வளவுதான், இன்ஜின் சீஸ் ஆயிரும் அப்படின்னு இவன் வந்து ஒரு திட்டம் போடுறான். உடனே நம்ம கதைநாயகனுக்கு ரொம்பவே பயம் வந்துருது. டே ரகு, இதெல்லாம் வேணாம்டா, வாட்ச்மேன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா, டேய் அதான அவனோட பிரச்சனை, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்றான் ரகு. இந்த ரகுவினுடைய இந்த வீரத்தை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, கிரேக்க தத்துவவாதி பிளாட்டோ வீரத்தையும் அறிவையும் இணைச்சு சொல்ற ஒரு வாசகனை ஞாபகம் வருது. A courageous person knows what is truly to be feared and not. A courageous person knows what is truly feared and what is not. அதாவது வீரமா இருக்கிறவனுக்கு உண்மையிலேயே எதை பார்த்து பயப்படணும், எதை பார்த்து பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். ரகுக்கு இந்த இடத்துல அவன் திட்டத்தை தீட்டும் போது இந்த வாட்ச்மேன் கூட பார்த்துருக்கிறவங்க பசங்க அதை பத்திலாம் அவனுக்கு பயமே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் இதை போட்டா வண்டி சீசன் அப்படின்னு. அதனால அவன் அந்த திட்டத்தை சொல்றான். இப்படி இவங்க 2 பேரும் திட்டத்தை பேசிட்டே பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க சைக்கிள் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுடைய பைக் ஸ்டாண்ட் வருது. அதுல டக்குன்னு மாசிலாமணி சாரோடைய வண்டியை பார்க்கறான். ஓ இது இந்த ஸ்கூட்டர்ரா அப்படின்னு அந்த ஸ்கூட்டர் பேரை சொல்லிட்டு லைட்டா என்ன பண்றான், அப்படி அந்த பெட்ரோல் டேங்கை திறக்க ட்ரை பண்றான். அது பண்ணும்போது அவனால திறக்க முடியல. உடனே பாத்துருவோம்டா, அதுல இந்த மாதிரி நிறைய வண்டியில திருப்பினாலே வந்துடும். அப்படி அந்த இடத்துல கூட அவன் வந்து தனக்கு தெரிஞ்ச விஷயம் இது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறான் கதைநாயகனுக்கு முன்னாடி. பாத்துக்கலாவா, நாளை பாத்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம கதைநாயகனுடைய சைக்கிளை வந்து அவர் ஓவராலிங் கொடுத்துருக்கிறதுனால அவரையும் கூட்டிகிட்டே போறான் ரகு.
முன்னாடி ஹேண்டில் பார்ல உட்கார வச்சு கூட்டு போகும்போது கதாநாயகனுடைய தலையில எண்ணெய் வடியுது. அப்ப வந்து அவன் என்ன சொல்ற, என்னடா எண்ணெய் சட்டி மாதிரி இப்படி தலையில இவ்வளவு எண்ணெய் கூத்து வச்சிருக்க அப்படின்னு திட்டவும், டேய் எங்க அத்தை வச்சு விட்டாங்கடா அப்படின்னு கதாநாயகன் சொல்லவும், தப்புன்னு ரகுக்கு இன்னொரு பொறி தட்டுது. அதாவது அவனுடைய திட்டத்துக்கு காசு வேணும் ஜீனி வாங்குறதுக்கு. இந்த கதாநாயகனுடைய அத்தை வந்து கதாநாயகனுக்கு செல்லம், எண்ணெல்லாம் வச்சு விடுற அளவுக்கு செல்லம். என்ன சொல்றான் டக்குன்னு, டேய் நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் உங்க அத்தைகிட்ட ஒரு 10 ரூபா காசு வாங்கிட்டு வா அப்படின்னு ஏன்னே சொல்லாம சொல்றான். அது ஏன் அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு தெரிய வருது. வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்டெல்லாம் பேசிட்டு அத்தையிட போய் பார்த்து காசு கரெக்டா வாங்கிட்டு வந்துடுறான். சாயந்தரமா ரகு கதாநாயகனோட வீட்டுக்கு போய் ஜீனி வாங்க கடைக்கு கூட்டு போறான். கடைக்கு கூட்டு போய் அவன் என்ன சொல்ற, டேய் வாங்கிட்டு வாடா அப்படிங்கிற. அப்பயும் நம்ம கதாநாயகனுக்கு பயம் வருது. டேய் யாராவது பாத்துருவாங்கடா, பாத்துனா என்னடா பிரச்சனை இருந்தாடா, டேய் ஒரு மளிகை கடைக்கு ஜீனி வாங்குறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு சொல்லி காசை கொடுறா அப்படின்னு கதாநாயகிட்ட இந்த காசை வாங்கிட்டு அவன் நேரா போறான். ஜீனியை வாங்கிட்டு வந்து நம்ம கதாநாயகிட்ட கொடுத்து, சரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன், இத பையில வச்சுக்கோ, நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும், உடனே அப்பயும் பதறது நம்ம கதாநாயகனுக்கு. டே 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 நீ ஏன் வச்சுக்கடா, நான் காசு எல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணல, இதையும் என்கிட்ட கொடுத்து வச்சுக்க சொல்றியே அப்படின்னு அந்த சீனி பாக்கெட்டை வச்சுக்கிறது கூட தனக்கு பயமா இருக்கு, அந்த குற்றம் வந்துருமோன்னு அதையும் தள்ளி எஸ்கேப் ஆயிடுறான் கதாநாயகன். இந்த திட்டத்துக்கு இதுவரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம கதாநாயகனும் உடனாயிருக்கான் அப்படின்னு அந்த எண்ணம் வந்ததால என்னவோ அன்னைக்கு இரவு தூக்கம் சரியாவே வரல. என்னடா இப்படி பண்ணிட்டோமே, அவன் நம்ம நண்பன் தான், அவனை நமக்காக தான் அடி வாங்கியிருக்கான், அதுக்காக தான் அவன் இந்த திட்டத்தை தீட்டுறான், இருந்தாலும் இது தப்பு இல்லையா, இது பண்ணலாமா, பண்ணக்கூடாது, நாளைக்கு காலையில பார்த்து ரகுட்ட சொல்லி எதையாவது சொல்லி அவனை அதை மாத்தி விட்டுருவான் அப்படின்னு அந்த ஒரு முடிவு வந்த அப்புறம் தான் நிம்மதியாகுது, தூக்கமும் வருது. அப்படியே நம்ம கதாநாயகன் தூங்குறான். இதுதான் அந்த அவங்க போட்ட திட்டம். அத்தியாயம் 4 இறுதி அத்தியாயம் வந்துட்டோம். வினையானதா விளையாட்டு. காலையில முதல் வேலையிலேயே கதாநாயகன் என்ன பண்றான், நேரா ரகுவை போய் பார்த்து சொல்லலான்னு வாய் எடுக்கும் போதே ரகு ஆரம்பிச்சிடறான். டேய் விஷயம் தெரியுமா, நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தெரியும், அதெல்லாம் நானே ஒரு ஸ்பேனரை கொண்டு வந்தேன், ஒரே அடி முடி திறந்துட்டேன், சீனிய போட்டேன்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம கதாநாயகனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் இருக்குது. என்னடா இது, நம்ம ஒரு விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு தடுக்கணும் தான் வந்தோம், இவன் என்ன முன்னாடி வந்து பண்ணியிருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு கலக்கமாகுது, என்ன ஆக போதோ விபரீதம் அப்படின்னு ஒரு பயம் தொத்திக்குது. அன்னைக்கு நாள் ஃபுல்லா எல்லா பீரியடும் அவனால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்ன ஆக போதோ எப்ப முடிய போதோ நினைச்சிட்டு இருக்கான். அந்த நாள் பள்ளி நாள் முடிஞ்சு மணி அடிச்சதும் 2 பேரும் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்காங்க. வழக்கத்துக்கு மாறா இருக்கிற உற்சாகம், வீட்டுக்கு போற உற்சாகம் இல்லாம அன்னைக்கு ரொம்ப கலக்கமா கதாநாயகன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கேட்கறான், இருக்கு இந்தியன் சீசன் என்னடா ஆகும் அப்படிங்கிறான். ஏன்னா நம்ம ஆளுக்கு இப்பதான் குரங்கு மேல அடிச்சுதான் வண்டியே கத்துக்கிட்டு இருக்கான், சைக்கிள் ஏதாவது ஏறணும்னா கூட ஒரு ஸ்லோப்ல போய் சைக்கிளை தள்ளிட்டு போய் ஒரு பாறை மேல ஏறி அப்புறம் தான் ஏறி வருவான். அவனுக்கு இந்த வண்டி விஷயம் எல்லாம் தெரியல, என்ன ஆகும் அப்படின்னு கேட்கவும், என்னடா வண்டி கிரீச்சின்னு நிக்கும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் ஆகாதரா அப்படிங்கிறான் ரகு. அப்ப பின்னாடி பஸ் கிசு வந்துச்சுன்னா என்னடா ஆகும், இடிச்சிருச்சுன்னா, நம்ம டிகே சாரு கால் மேல ஏறினதுக்கு பிராக்சர் போட்டாங்க, பஸ் எல்லாம் இடித்தா என்னடா ஆகும் நம்ம மாசாமணி சாருக்கு அப்படின்னு ரொம்பவே பயந்து ஒரு குற்ற உணர்ச்சியில ரகு கேட்கவும் ரொம்ப கடுப்பாக, கதாநாயகன் கேட்கவும் ரகுக்கு ரொம்ப கடுப்பாகுது. டேய் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா, நான் போட்ட சீனியால வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அவ்வளவுதான், அவருக்கு செலவு வரும், வேற ஒண்ணும் கிடையாது, நீ இதெல்லாம் ஒன்னும் ரொம்ப கவலைப்பட்டுக்காத, என்ன எவ்வளவு அடி அடிச்சான் வேணும்டா அவனுக்கு அப்படின்னு அவன் இவன் அப்படின்னு ஒரு இதுல கடுப்புல சொல்லவும், நீ அவன் இவன் எல்லாம் சொல்ற, அவன் நம்ம சாடுறா அப்படின்னு அப்பயும் பயம் இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் சொல்ல, இப்படியே 2 பேரும் பொறுமையா பேசி சைக்கிள் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்காங்க. அங்க போனா ஒரு முதல் அதிர்ச்சி, மாசிலாமணி சாரோட ஸ்கூட்டரை காணும். என்னடா அப்படின்னு ரகுக்கு பக்குனுது, நம்ம தானே சீனி போட்டோம், ஸ்டார்ட் ஆகாதே, மெக்கானிக் என்ன சொன்னாரு சீனி போட்டா ஸ்டார்ட் ஆகாதுன்னு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு யோசிச்சு குழம்பிட்டே நிக்கும் போது அங்க பிஇடி சார் வராரு. இவங்க 2 பேரையும் பார்த்து, என்னடா வீட்டுக்கு போக நின்று இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் அதட்டவும் கடகடன் வண்டி எடுத்துட்டு வெளில வராங்க. வெளில வந்தாக்கா நம்ம முன்னாடி பார்த்த அந்த சோனைமுத்து வர்றான். அவன் வந்து மாசிலாமணி சார்க்கு டியூஷன் போறான்.
உடனே ரகுக்கு டக்குன்னு ஒரு பிளான் ஸ்ட்ரைக் ஆகுது. சரி, இவன் தான் அந்த பக்கம் தானே போவான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மாசிலாமணி சார் வீட்டுக்கு எப்படா போனா, அங்க போலாமா அப்படின்னு கேக்குறான். உடனே சோனைமுத்தும், வாங்கடா வாங்க டியூஷன் சேர்ந்தீங்கன்னா அடிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய காரணமே தெரியாம அவனா ஒரு காரணம் நினைச்சுக்கிட்டு கூட்டு போறான். கூட்டு போகும்போது போற வழியெல்லாம் 2 பேரும் தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு நரசிம் இந்த இடத்துல. அவங்க 2 பேர் மனசும் அலைபாய்தான். ஆனா வேற வேற அலையா பாயுது. நம்ம ரகுக்கு தான் போட்ட ஜீனிய வேலை செய்யல, நம்ம திட்டம் ஏன் கை கூடல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு போற வழியெல்லாம் வண்டி ஏதாவது சீசாய் நிக்குதா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஆனா நம்ம கதை நாயகனுக்கு அவனுடைய மனசுல ஏற்பட்ட பயம், அந்த குற்ற உணர்வு காரணமா மாசிலாமணி சாருக்கு ஏதாவது ஆயிருக்குமோ, அடிக்கடி பட்டிருக்குமோ, விபத்தாயிருக்குமோ அப்படின்னு போற இடமெல்லாம் கூட்டமா யாராவது நிக்கிறாங்களா, விபத்து இருக்கா அப்படின்னு பாத்துட்டு இருக்கானா. அவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. மாசிலாமணி சார் வீட்டுக்கு போறாங்க. போட்ட உடனே சோனைமுத்து இயல்பா போற மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அவன் மேல டியூஷன் கிளாஸ்க்கு போய் உட்காந்துடுறான். இவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மாசிலாமணி சார் வெளில வர்றாரு. அதை பார்த்த உடனே, தூரத்துல இருந்து பார்த்த உடனே ரகு நம்ம கதை நாயகன்ட்ட, டேய் இவரை பார்த்தாரா நம்ம இப்படி பயந்தோம், அவருடைய தோட்டத்தை பார்த்து அங்கேயும் வந்த காரியம், அவங்க இருக்கிற அந்த சூழ்நிலை இதெல்லாம் மறந்து கலாட்டாவா குறும்பு பண்ணிட்டு இருக்கான் நம்ம கதை நாயகன் கிட்ட. மாசிலாமணி சார் இவங்களை பார்த்து, என்னடா இங்க வந்திருக்கீங்க, டியூஷனா அப்படின்னு இயல்பா கேட்கவும், கதை நாயகன் ஆமா சார்னு சொல்ல, நம்ம ரகு இல்லன்ற மாதிரி தலையாட்ட, இவங்க 2 பேரும் மாதிரி மாறி வேற பண்றத உடனே அவருக்கு ஏதோ பசங்க குழப்பத்துல வந்திருக்காங்க அப்படின்றது மட்டும் புரியுது. நல்லா தானடா படிக்கிறீங்க, டியூஷன்லாம் ஒண்ணு வேணாம், போங்கடா உங்களுக்கு, நாளைக்கு காலைல கிளாஸ்க்கு வாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கம்பீரமா சகஜமா பேசிட்டு, அவர் ஸ்கூல்ல காட்டின எந்த கோபம், வன்மம், விரோதம் எதுவுமே அங்க காட்டாம அவர் பாட்டுக்கு இவங்களை சொல்லிட்டு டியூஷன் எடுக்க மேல போயிடுறாரு. பாருங்களேன், அவங்களுடைய இயல்பான இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துல அவங்க சந்திக்கும் போது, பேச முற்படும் போதோ அவங்களுடைய அந்த இயல்பு நிலை மாதிரி அவங்க ரொம்ப கூல் கம்ஃபர்டா இருக்காங்க. ரகுக்கு இப்ப ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சு, நம்ம தானே சீனி போட்டோம், ஏன் நின்று போச்சு, இப்படி 1008 கேள்வி மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்குது. அப்பயும் அவன் கதாநாயகன்ட்ட வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம கதாநாயகன் வந்து சொல்றான், டேய் அதான் ஒன்னும் ஆகல, வாடா போயிடலாம் அப்படின்னு ரொம்ப பயந்து அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பார்க்கும்போது அவன் சொல்றான், அதெல்லாம் போக முடியாதுடா, இப்போ நம்ம போனோம்னாக்கா சோனைமுத்து மாட்டி விட்டுருவான், அதாவது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், பழைய வண்டியா இருக்கும்டா, அதான் ஜீனி இறங்க லேட் ஆகுதோ, நாளைக்கு காலைல ஸ்டார்ட் ஆகும் பாரு, ஸ்டார்ட் ஆகாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய 1000 கேள்விகளுக்கு அவனே ஒரு பதில சொல்லிட்டு அதுல ஒரு நிம்மதியும் தேடிக்கிறான் ரகு. அப்போ உடனே வர கதைநாயகனை பார்த்து இன்னொன்னு சொல்றான் அவன், நல்ல வேலைடா, வழியில மட்டும் இன்ஜின் ஏதாவது ஆகி சீஸா இருந்ததுன்னா ஆக்சிடென்ட் ஆகி இருக்குல்ல, நல்ல வேலை அப்படின்னு ஒரு நிம்மதி அவனுக்கு அந்த இடத்துல தேவைப்படுது. அதை சொல்லி அதன் மூலமா அதை அடைஞ்சுக்கிறான். அப்படியே அவன், ஆமா என்னடா இந்த ஆள் இப்படி கல்வெச்சு மணின்னு போட்டுட்டு என்னவோ மாதிரி இருக்காரு இவரு, ஆனா ஸ்கூல்ல மட்டும் எப்படி சும்மா கிச்சன் வராரு, அப்படி கிச்சன் வராரு அப்படின்னு அதை சொல்லும் போது அவன் சிரிக்க, கதைநாயகனை சிரிக்க, 2 பேருக்கும் ஒரு தற்காலிக ஒரு பயம் நீங்கி 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு அது வரைக்கும் மாசிலாமணி அவன் இவன் செலவு வைக்க போறேன் என்ன நடிச்சான்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ரகு அந்த கணத்துல எப்படிரா இப்படி வராரு அப்படின்னு ஒரு மரியாதை போட்டு சொல்றத நம்மளால உணர முடியுது. அத கதை ஆசிரியரும் கதை நாயகனும் உணர்றான். அவனுக்கு ஒரு வேளை ரகு மாறிட்டானோ அப்படின்னு தோணுது. சந்தோஷத்துல 2 பேரும் அப்படியே கிளம்புறாங்க. அங்கிருந்து போகும்போது ரகு கதையாசிரியர் கதைநாயகனையே வந்து வண்டியை ஓட்ட விட்டுட்டு பின்னாடி உக்காந்துட்டு போறான். அந்த சைக்கிள் மிதிச்ச களைப்பு, எதிர்காத்து எல்லாம் நம்ம கதைநாயகனை சீக்கிரமா தூங்க வச்சிடுது. ஆனா அப்படி தூங்குனாலும் நடுராத்திரி 2 மணிக்கு அவனுக்கு முழிப்பு வருது. ஏதோ வளர்றான், நான் அவங்கள கொல்லல சார், சாரி சார், அது இதுன்னு வளரவும் அவங்க அத்தை அவனுக்கு எழுப்பி அவனுக்கு திருநீரிட்டு அவனை விடுறா, ஏதோ கனவு கண்டிருக்க அப்படின்னு சொல்லி படுக்க வைக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. சீக்கிரமே தூங்கி போனதால நம்ம கதையின் நாயகன் எழுந்துக்கும் போதே மனசுல ஒரு தீர்மானத்தோட எழுந்துக்கிறான். வெள்ளனே இந்த நாயகன் என்ன பண்றான் யோசிக்கிறான். இப்ப நேரா நம்ம என்ன பண்றோம், மாசிலாமணி சார் வீட்டுக்கு போறோம், அவர் காலில் விழுறோம், ரகுவை இதில் இன்க்ளூட் பண்ணவே வேண்டாம், நம்ம உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுருவோம்
அதுதான் இதுக்கு ஒரு தீர்மானம். இந்த பயத்தோட எல்லாம் டெய்லி செத்து உழைக்க முடியாதரா அப்படின்ட்டு என்ன பண்றான், ஒரு முடிவோட கிளம்புறான். இந்த இடத்துல இதுவரைக்கும் இந்த கதையில ரகுவ வீரமா நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல எனக்கு இந்த கதையின் நாயகன் பிரம்மாண்டமா வீரத்தோட நிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு நெல்சன் மண்டேலாவோட அற்புதமான ஒரு வாசகம் கூட நான் கோட் பண்ண விரும்புறேன். அதாவது, courage is not the absence of fear but the triumph over it. Brave man is not he who does not feel afraid but he who conquers the fear. வீரம் அப்படிங்கிறது பயம் இல்லாதது இல்ல, ஆனா அதை வெல்வதுதான். வீரன் அப்படிங்கிறவன் பயப்படாதவனே கிடையாது, அந்த பயத்தை வெல்பவன் அப்படிங்கிறது. இந்த இடத்துல கதையின் நாயகன் தன்னுடைய பயத்தை ஓவர்டேக் பண்ண மாதிரிதான் எனக்கு தோணுது. என்ன பண்றான், யாருக்கிட்டையும் சொல்லல, சட்டுப்பட்டுன்னு சைக்கிள் எடுக்கிறான், விறுவிறுன்னு வெதிச்சு நேரா மாசிலாமணி சார் வீட்டுக்கு இருக்கிற சந்தில நுழையறான். அங்க நுழைஞ்சா இவனுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் காத்திருக்கு. ஆமா, அங்க மாசிலாமணி சார் வீட்டு வாசல்ல இருக்கிற வண்டிக்கு பக்கத்துல நம்ம ரகு நின்றுட்டு இருக்கான். இதோட கதை முடியுது. இந்த கதையில் முழுவதுமே நாயகன் இருதலை கொல்லி நிலையை நான் ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் நரசிம்ம அவர்கள். ஒரு பக்கம் தன்னுடைய பயந்த சுபாவம், பிரச்சனை வந்துடக்கூடாது, யார்ட்டும் சண்டை போகக்கூடாது அப்படிங்கிற குற்ற உணர்வு இருக்கிற ஒரு அந்த கதையை நாயகனுடைய ஒரு பக்கம். மறுபக்கம் தன்னுடைய அடாவடி நண்பன், தனக்காக அடி வாங்கிற நண்பன், அவன் தீட்டுற திட்டத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த நட்பு, இரண்டையுமே ரொம்ப அழகா கையாண்டிருப்பாரு நரசிம்ம அவர்கள். கதையில பல அம்சங்கள் இருந்தாலும் எனக்கு முக்கியமான சில அம்சங்களை நம்ம சொல்ல ஆசைப்படுறேன். விசுவாசம், என்னடா ஒரு அஜித் படமா இருக்கு கேட்டீங்க, சரி ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுப்போமே, நட்பு, விசுவாசம், ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த ரகுவுக்கும் கதை நாயகனுக்கும் உள்ள ரொம்ப அழகான நட்பு. ஒரு பக்கம் ரகு குறும்புத்தனமா மிமிக்ரி பண்ணி வாத்தியார்கள் கிண்டல் பண்ணி அவருடைய கோபத்தை வாங்கிக்கிட்டாலும் அவன் செயல்களால, மறுபக்கம் அந்த நாயகன் அவன் அந்த பிளான சொல்லும் போது பிடிபட்டுருவோம் அப்படின்ற பயம் இந்த குற்றவுணர்வு இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம ரொம்ப விசுவாசமா இருக்கிறது ஒரு ஆழமான நட்பின் அடையாளம். ரொம்ப அழகா சொல்லியிருந்தார் நரசிம்ம அவர்கள். மற்ற கதையில இருக்கிற மாதிரி இந்த கம்மிங் ஆஃப் ஏஜ், 18 நிகழ்வுகள், சிறுவர்கள் பால்ய வயதில் இருப்பவங்க, அவங்களுடைய செயல்களின் விளைவுகள், இந்த கான்சிக்வன்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பார்க்க மாட்டாங்க அந்த வயசுல. அது பெரியவங்களுக்குமே ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கும். ஆனா அத தன்னுடைய செயல்கள், அதன் விளைவுகள், அதை எதிர்கொள்ற விதம், அது இங்க ரொம்ப அழகாவே காமிச்சிருக்காரு இந்த கதையில. ரகுவும் கதை நாயகனும் எப்படி அதை ஆட்கொள்றாங்க அப்படின்னு. இந்த குழந்தை பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கு அந்த மாறும் அந்த அந்த இடத்துல இந்த மாதிரியான உணர்வுகள் வர்றதும் அதை கையாளுறதும் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு கதையில. அது மட்டும் இல்லாம மற்ற உணர்வுகளான அந்த பயம், குற்ற உணர்ச்சி, வேடிக்கை, இதை பத்தியும் இந்த கதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் நரசிம்ம அவர்கள். கதை படிக்க போகிற வாசகர்களுக்கு நான் ஒரு 2 கேள்விகள் வைக்க ஆசைப்படுறேன். கதையில ரகுவோடைய மனசு மாறி தன்னோட திட்டம் நிறைவேறக்கூடாது அப்படின்னு எங்க நினைச்சான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் அப்படி நினைச்சான்னு நீங்க நினைக்கிறீங்க? அது நீங்களே உங்க கேள்வி கேட்டுக்கோங்க, முடிஞ்சா இந்த டிஸ்கஷன்ல சொல்லுங்க. அடுத்த கேள்வி, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா ஒரு 4-5 வரிகள்ல நரசிம்ம அவர்கள் இந்த கதையை நிறுத்தின இடத்துல இருந்து நீங்க தொடர்ந்து 4-5 வரிகள், அதுக்கு மேல போகக்கூடாது, நீங்க எப்படி இந்த கதையை முடிச்சிருப்பீங்க? ஏன்னா கதையில ஒரு தீர்மானமான முடிவுக்கு கொண்டு வரல, அவர் பாக்குறான், அதோட நிக்கிறான், அவ்வளவுதான். ரகு கதை நாயகனை பார்த்ததாகவும் சொல்லல, மாசிலாமணி சார் கீழே வந்ததாகவும் சொல்லல இல்லையா? அது எப்ப நீங்க முடிப்பீங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். நிறைவா இதை மட்டும் ஒண்ணு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். கதை எழுதுறதும் சிற்பம் வடிக்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணு அப்படின்னு நான் சொல்லல. அது ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் ஸ்கல்ப்சர் அப்படின்னு கருதப்படுற பிரெஞ்சு நாட்டின் ஆகஸ்ட் ராடின் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த ஸ்கல்ப்சர் இஸ் ஆல்ரெடி இன் த மார்பிள் பிளாக். The sculpture is already in the marble block before I touch it. I just have to discover it. எனக்கு இந்த கோட் ஏன் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா, இந்த கதையில நரசிம்ம அவர்கள் அவருடைய சொற்களாலும் கதை சொல்லும் பாங்காலும் ரொம்ப அழகா ஒரு அழகிய கதைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சிற்பி மாதிரி செதுக்கிட்டே அவர் மனசில் இருந்த அந்த கதை, அந்த கரை, இந்த ஸ்பார்க், அதை நம்ம கண்மூடி அப்படியே போகும்போது விரியுது. ஏன் அந்த திட்டம், எதனால அப்படின்னு அழகா சொல்லிட்டு வர்றது நம்ம அழகா காணலாம். இப்படி இயல்பா நம்ம பள்ளி காலத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு கதையை சொல்ல வச்சு அதன் மூலம் அந்த நாட்கள நிகழ்வை திருப்பி கொண்டு வந்த நரசிம்ம அவர்களுக்கும் அவருடைய அழகிய கதை சொல்லும் திறமைக்கும்
மகிழ், நன்றி, வணக்கம். சூப்பர் 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 ராகவ். ஒரு சின்ன கதைய சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணி படம் எடுக்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. சூப்பர். நன்றி. அருமை ராகவ், எக்ஸலன்ட். செம ஹோம்ஒர்க் பண்ணிருக்கீங்க. நமக்கும் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காரு. நியாயமா பார்த்தா பாரதிமா தான் கொடுக்கணும். இவரு கொடுத்துருக்காரு ஹோம்ஒர்க்கு. அந்த டிஸ்கஷனுக்கு கடைசியில இன்னும் இருக்கிற 2 கதையும் முடிச்சுட்டு அவரு கேட்ட 2 கேள்விக்கும் யாராவது விடை சொல்றதா இருந்தா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அடுத்த கதை 2 கதையும் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீரம் கதையில வந்து சின்னதா 2 அந்த நடுவுல இருக்கிற அந்த ஒரு திரை, அந்த பலகையை வந்து நீக்கினதுக்கு அப்புறம் தான் விபரீதம் புரிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தடுப்பு சுவர் வந்து எந்த அளவுக்கு, தடுப்பு பலகை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு உணர்வு கொடுத்ததுன்றது அது வரைக்கும் புரியல, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுதுன்ற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் வந்து ரொம்பவே இதுல கவனிக்கத்தக்க இடம். இன்னொன்னு, ரகுவுடைய உயரத்தை இதுல அங்கங்க சொல்லியிருப்பாரு. நம்ம மற்ற கதையில எல்லாம் ரகுவுடைய உள்ளத்தின் உயர்வையும் மற்ற அந்த நட்பையும் தான் பார்ப்போம். இந்த கதையில தான் வந்து ரகுவுடைய உருவத்தை பத்தி அந்த உயரம் இருக்கும். 2 பேருமே 10 பருவத்துக்காரங்க தான் அப்படின்னாலும் இந்த பெஞ்சை தூக்கி போட சொல்லு, இல்ல அந்த தடுப்பு பலகை நகட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி வேலைகள் வந்து ஆசிரியர்கள் கொடுக்கும்போது ரகு வந்து கூப்பிடும் போதே உயரமான பசங்களா வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. ரகு முன்னாடி ஓடுவாரு. அதே மாதிரி நம்ம ஆளு வந்து கதை சொல்லி வந்து மிதிவண்டியில ஏறதுக்கு ஏதோ ஒரு கல்லை தேடி, உயரமான கல்லை தேடி போவாரு. ஆனா ரகு வந்து நமக்கு அந்த பருவத்துல பிடிக்கும்ல டக்கடிச்சு ஏறுறதுன்றது. அவராலையும் இப்படி நின்றுட்டே ஏற முடியாது. இப்பெல்லாம் ஏற சொன்னா டக்கு தேவையில்லை, அப்படியே காலத்துக்கு போட்டு ஏறலாம். ஆனா அந்த பருவத்துல வந்து அப்படி ஏற முடியாது இல்ல, ஏன்னா சைக்கிள் நம்மளோட உயரமா இருக்கும். அப்போ டக்கடிச்சு ஏறுற பருவத்துல தான் ரகுமே அந்த பருவத்துல தான் இருக்காரு. ஆனா ஆசிரியரை விட அவர் வந்து எல்லாமே கொஞ்சம் நம்ம நயந்து வியந்து பார்ப்போம்ல, இதெல்லாம் பண்றானே அப்படின்ற ஒரு கதை மந்திரா தான் ரகு எல்லா கதைகள்லயுமே வருவாரு. இந்த கதையிலையும் ரகு வந்து கதை சொல்லிக்கு அப்படியான ஒரு கதை மந்திரா தான் வந்திருக்காரு. நன்றி. அடுத்து ஹியூமன் சார் கதை சொல்ல வந்திருக்காங்க. அடுத்து அதை கேட்போம்.